மாற்றுத்திறனாளிகளின் கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் சமத்துவ உரிமைக்காகவும் சுயமரியாதைக்காகவும் 1998 முதல் இன்று வரை 25 ஆண்டு காலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவையிலும் அவர்களின் மறுவாழ்வுக்காகவும் பங்கு கொள்ளும் அனைத்து சங்கங்கள் அமைப்புகளை ஒருங்கிணைத்து களப்பணியில் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகின்றது. உலகை சுற்றி வரும் பயணமானாலும் ஒரு சிறிய முயற்சி முதல் அடியில் தான் துவங்கும் என்பதற்கிணங்க தலைவர் திரு ஜி சிதம்பரநாதன் அவர்கள் ஒத்த கருத்துள்ள நண்பர்களான திரு மனோகரன், திரு கணேசன் முதலியோர்களுடன் இணைந்து நடைபாதையிலும் பூங்காக்களிலும் கூட்டங்களை நிகழ்த்தி 1998 தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு டிஃபரண்ட்லி ஏபிள் அசோசியேஷன் என்ற பெயரில் பதிவு செய்தார்கள். இதுவரை ஊனமுற்றோருக்கான சிறு சிறு போராட்டங்களை பல்வேறு அமைப்புகள் நிகழ்த்தியிருந்தாலும் உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக சங்கம் அமைத்த 3வது மாதத்திலேயே ஏறத்தாழ 1000 மாற்றுத்திறனாளிகளை தலைநகரம் சென்னையில் திரட்டி ஒரு மாபெரும் பேரணியை தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு நிகழ்த்தியது. நிதி ஆதாரத்திலிருந்து எந்த கட்டமைப்பு வசதியும் இல்லாத காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கில் மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைந்ததே ஒரு சாதனைதான். உரிமைகளை வென்றெடுக்க போராட்டங்கள் தேவை என்றாலும் போராட்டங்களை வடிவமைத்து சிறப்பாக நிகழ்த்தி வெற்றி கனிகளை கொய்திட நிதி ஆதாரம் மிக மிக தேவை என்பது உணரப்பட்டது. கூட்டமைப்பு தொடர்ந்து சங்கங்களை உருவாக்கி ஒருங்கிணைத்து போராட்டங்கள் மூலம் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். அதே சமயம் நிதி ஆதாரங்களை திரட்டி பயிற்சி, கல்வி உதவித்தொகை, செயற்கை உறுப்புகள், மருத்துவ உதவி வழங்குவதற்கென நிதி ஆதாரங்களை திரட்டி மாற்றுத்திறனாளிகளை நல்வாழ்வு வாழ வைக்க ஒரு அமைப்பு வேண்டும் என்ற யுக்தி வகுக்கப்பட்டது. முதலாக 100க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் அழைத்து திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கென வேலை வாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதன் மூலம் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தனியார் நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டனர். சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அசந்தஸ் நிறுவனத்தின் மூலம் ஆளுநர் அவர்களால் விருதுகள் வழங்கும் விழா முதலாக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வு பல ஆண்டுகளாக அவ்வப்போது பதவியில் இருந்த ஆளுநர்களால் ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து சுயவேலை வாய்ப்பு நலத்திட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருந்த வேளையில் மத்திய மாநில அரசுகளால் திறன் வளர்ப்பு பயிற்சிகள் முழு வீச்சில் செயல்படுத்தப்பட்டன. கலை இலக்கிய துறையில் தடம் பதித்தல், உரிமைகள், நலத்திட்ட உதவிகள் என வளர்ந்து கொண்டிருந்த கூட்டமைப்பு மாற்றுத்திறனாளிகளின் தரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் வகையில் இலக்கிய பிரிவை துவங்கியது. பல்வேறு வகையான போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகள் கலைத்துறையில் வாழ்வாதாரத்தை அமைக்க கூட்டமைப்பு துணை நின்றது. இயக்குனர், நடிகர், நடிகைகள், எழுத்தாளர்கள் கலை இலக்கிய பிரிவுக்கு பெரிதும் உதவி புரிந்தனர். அன்றைய காலகட்டத்தில் அரசாங்கத்தில் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கான கலை இலக்கிய திட்டங்களோ கொள்கைகளோ வகுக்கப்படவில்லை. இத்துறையிலும் கூட்டமைப்பே முன்னோடி என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அரசு அங்கீகாரமும் முதல் மகளிர் மாநாடும் 3 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட பல சிறிய பெரிய போராட்டங்களின் காரணமாக அரசின் அங்கீகாரம் நமது கூட்டமைப்பிற்கு கிடைக்க துவங்கியது. தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பு குழுவின் உறுப்பினராக கூட்டமைப்பின் அன்றைய தலைவர் திரு ஜி சிதம்பரநாதன் அவர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டார். 2001ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் பங்கேற்பு இல்லாத அரசு குழுக்களே இல்லை என்ற நிலை தொடர்கிறது. இந்த அரசு குழுக்களின் உறுப்பினரானதன் பயன் 2021ஆம் ஆண்டிலேயே தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்கீடு பெற்றுத்தரப்பட்டது. இவ்வாறு அரசின் அங்கீகாரம் மாற்றுத்திறனாளிகளின் மேல் விழத் தொடங்கியது. மாற்றுத்திறனாளிகளின் பல்வேறு போராட்டங்களுக்கு செவிசாய்த்து அப்போதைய முதல்வர் டாக்டர் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த அரசாணைகள் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் சிறப்பானதொரு மறுமலர்ச்சியை உருவாக்கியது. 75% வெளியூர் பேருந்துகளுக்கு பயண கட்டண சலுகை, பேருந்துகளுக்கு துணையாக வருபவருக்கு 75% பயண கட்டண சலுகை, விடுதியுடன் கூடிய பயிற்சி மையங்கள் அமைத்தல், தொழில் கடனுக்கு விண்ணப்பதாரர் கட்ட வேண்டிய 5% முன் செலுத்தும் தொகையை அரசாங்கமே வழங்குதல், கல்வி கட்டண விலக்கு, அரசு பணியில் 2 ஆண்டுகள் தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்த மாற்றுத்திறனாளிகளை நிரந்தரம் செய்தல் போன்ற பல்வேறு சிறப்பான ஆணைகளை கொண்டு வந்து மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 1995 நடைமுறைக்கு வந்து பல போராட்டங்களுக்கு பின்னும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் எட்டா கனியாகவே இருந்தன. எனவே கூட்டமைப்பு பொதுநல வழக்குகளை தொடுத்து அதன் மூலம் கிராம உதவியாளர் பதவிக்கு மாற்றுத்திறனாளிகளில் ஒருவரை பணியமர்த்த வேண்டும் என்ற ஆணை பெறப்பட்டது.
கூட்டமைப்பின் மிகப்பெரிய வெற்றியாகும். அதே போல் மாணவர்கள் எழுதும் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் 1 மணி நேரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகம் தர வேண்டும் என்ற ஆணையம் பெறப்பட்டது. இவ்வாறு நீதிமன்றங்களின் மூலம் நீதியை அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெற்றுத்தந்த பெருமை கூட்டமைப்பின் ஒற்றுமையை உணர்த்துகிறது. மாற்றுத்திறனாளிகள் வரலாற்றிலேயே முதன்முறையாக விளையாட்டு வீரர்களுக்கென தனி பிரிவு உருவாக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கென விளையாட்டு போட்டிகள் சென்னையில் தமிழ்நாடு அரசின் விளையாட்டு திடலில் நடத்தப்பட்டது. இவ்விளையாட்டு போட்டிகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் இந்திய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் போட்டிகளில் பங்கு பெற்று பதக்கங்களையும் பெற்றுள்ளனர் என்பது இந்த கூட்டமைப்பின் மாபெரும் வெற்றியாகும். கடந்த 25 ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவையில் முதன்மையான அமைப்பாக உருவாக 50க்கும் மேற்பட்ட இணைப்பு சங்கங்களுடன் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடன் வளர்ச்சி அடைந்து அரசின் நிதி ஒதுக்கீடு 100 கோடியிலிருந்து 1000 கோடியாக உயர முதன்மையான பங்கு, 50,000த்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள், 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு பயிற்சியுடன் கூடிய சுய வேலை வாய்ப்பு, ஆண்டுதோறும் மாநில அளவில் விளையாட்டு போட்டிகள் நடத்தி 1000த்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க செய்தல், 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு தனியார் மற்றும் அரசு வேலை வாய்ப்பு பயிற்சி, 100க்கும் மேற்பட்ட சுயம்வரங்கள், 50,000த்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், ஏழைகள் பங்கேற்பு, 1.5 லட்ச சீர்வரிசைகளுடன் 1000த்திற்கும் மேற்பட்ட இலவச திருமணங்கள், ஆண்டுதோறும் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் IAS, VAO பணி வாய்ப்பு, காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியாத நிலையை மாற்றி அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் போட்டியிடுவதற்கான உரிமையை பெற்று தந்தது. ரயில்வேயில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி பெட்டி, பேட்டரி கார், மின்தூக்கி போன்ற வசதிகளை பெற்று தந்தது. 25 ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவையில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்த சேவை இன்னும் பல ஆண்டுகள் மேலும் சிறப்பாக தொடர வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுவோம். ஆம், கிராமங்களிலும் நகரங்களிலும் மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமையை வென்றெடுப்போம். கைகோர்ப்போம், இணைந்தே செயல்படுவோம்.